ஒரு 685 ரூபா பணம் எங்கள் அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு நான் பாம்பே போகிறேன். இதுதான் நம்மளோட வாழ்வில் முதல் தொடக்கம். அந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் வேறு தொழிலுக்காகவோ மற்ற எதுக்காகவும் நான் வீட்டில் பணம்னு வாங்கினது கிடையாது. இயற்கை சூழ்நிலையால் விவசாயம் பாதிக்கப்படுறது எப்போதுமே இயல்பாக நடக்கிறது தான். அதுபோல் என் வாழ்க்கையிலும் 2021 ராணிப்பேட்டை வழியாக புயல் கடந்து ஆந்திர மாநிலத்தை அடையும் போது நான் பயிர் வைத்திருந்த எல்லா பயிர்களும் நீரில் மூழ்கி போயிடுச்சு. மாடி தோட்டத்திலையும் அடுக்குமுறை விவசாயம்ன்றது பாசிபிளான விஷயம் பண்ணலாம். இன்னைக்கு லேயர் ஃபார்மிங்ஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரக்சர் ஃபார்மிங்ஸ் வந்துருச்சு. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்களில் ஒருத்தர் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம்? பேசிக்காக இதெல்லாம் பண்ணால் இது மாதிரியான காய்கறிகள் ஈஸியாக விளைவிக்கலாம். ரொம்ப 30 நாட்களில் விளையக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு. வெண்டைக்காயெல்லாம் ஒரு அரைகுறை ஆடைகளில் அரை வயிற்று பசியை போக்க முழு சேற்றில் இறங்கி மூச்சடைக்க உழைத்து மிச்சம் இருக்கும் நேரமெல்லாம் தன் கால்நடைகளை முத்தமிட்டு வளர்த்து காற்றோ மழையோ வெயிலோ புயலோ அனைத்தையும் கடந்து தான் இட்ட விதையை வேரூன்றச் செய்த இறைவனுக்கு நன்றியிட்டு